வணக்கம் நண்பர்களே. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஊர் உலகத்தை எல்லாரையுமே படாதபாடு படுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஊரில் உலகத்தில் கடன் படாதவங்க யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் கடன் பட்டுட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100ல் ஒரு 70% பேர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கொஞ்ச நாளும் கடன் இருக்கும். அரசாங்கமே இன்னைக்கு கடனில் தான் ஓடுது. எந்த நாட்டுக்கு கடன் இல்லாமல் இருக்குது? எல்லாருக்குமே கடன்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை அடைக்கணும் இல்லையா? அதை அடைக்கிறதுக்குடைய வழிகள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்போ அதை நம்மளால் அடைக்கவும் முடியலை. அடைக்கிறதுக்குடைய வழிகளும் சிலருக்கு கிடைக்காது. காரணம், நல்ல நேரம் இருந்தால் தானே அதை அடைக்க வழி கிடைக்கும். வழி கிடைக்காது. அந்த கடன் அடைக்க முடியாததுனால நிறைய பேர் படக்கூடிய துன்பம், கஷ்டம், மனக்கவலை அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஒரு சிலரெல்லாம் அடிக்கடி அந்த கடன்காரவங்ககிட்ட ஏதாவது பேச்சு வாங்கிட்டு மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறலாமா போயிடலாமாங்கிற மாதிரி கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த கடன் காட்சி எனக்கு எப்போ தான் தீருமோ, எப்போ தான் நான் வாழ்க்கையில் முன்னேறுவனோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், தவிப்பெல்லாம் பலருக்கு இருக்கும். அதில் 12 ராசிகளில் இந்த 2026 வருடத்தில் சில ராசிகளுக்கு கடன் காட்சி பிரச்சனை தீரணுங்கிற ஒரு கிரக அமைப்பு உருவாகிருக்கு. அதனால் நான் சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக கடன் காட்சிகள் இந்த 2026 தீருங்க. ஏதோ ஒரு வழி கிடைக்கும் கடன் காட்சி அடைக்க. அப்போ கடன் அடைக்கணும்னா ஏதாவது வருமானம் வரணும். அப்போ கண்டிப்பாக வரும். அப்படி கடன் காட்சி அடைக்கக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு கேட்டால், ரிஷப ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மீன ராசி. இந்த ராசிகளுக்கு எல்லாம் கண்டிப்பாகவே கடன் அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கடன் அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடன்லேருந்து விடுதலை கிடச்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் இந்த 2026 உங்களுக்கு பல பேர்த்துக்கு கிடைக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.